லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, பப்ளிக் டேட்டா எப்படி இருக்கும், பப்ளிக் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். விச் கேன் பி ஆக்சஸபிள் பை ஆல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு எஸ் டாட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டேட்டா மெம்பர் பார்த்தீங்கன்னா ஏஜி, சிட்டி, நேமும் கிடைக்குது, பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷனும் கிடைக்குது, டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் கிடைக்குது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரைவேட் அப்படின்றது ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்றது என்ன, the member of a class which are declared private are accessible within the class only. கிளாஸுக்குள்ளார மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுதான் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவேட் வேரியபிள்ஸ் கேன் பி ஆக்சஸ் பை த மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் கிளாஸ். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷன், இது ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் வேரியபிள்ஸ்னா இட் ஷுட் பி ஆக்சஸபிள் ஒன்லி பை திஸ், இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இட் cannot be accessible to the outside of the class. அதுதான் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு விஷயம். The member of the class which are declared private are accessible within the class only. கிளாஸுக்குள்ளார மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும் அப்படின்றது. Private access modifier is the most secure access modifier. Private வந்து பார்த்தீங்கன்னா secure access modifier. Data members of the class are declared private by adding double underscore யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா private access specification. இதை பற்றி நம்ம இப்போ அதே ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன உதாரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமு, அடுத்தது அதே ப்ரோக்ராம் தான், ஏஜ் வந்து நான் 0ன்னு இப்போ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்டி ஸ்பேஸ் கொடுத்துறேன். ஸோ இதெல்லாமே இப்போ வந்து பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரைவேட் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணோம். டண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷலாக டண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் அண்டர்ஸ்கோர் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக மாறிடுச்சு. இப்போ ஒரு இனிஷியலைஸ் போடுறேன், அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் ஆஃப் செல்ஃப் கமா நேம் கமா ஏஜ் கமா சிட்டி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவலன் டு நேம், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ஏஜ் ஈக்குவலன் டு ஏஜ், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் சிட்டி ஈக்குவலன் டு சிட்டி. இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ டெஃப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் மெம்பராக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அண்டர்ஸ்கோர் அப்படின்னு போட்டாவே இந்த மெத்தட் என்ன ஆகுனா ப்ரைவேட் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், ஏற்கனவே பண்ண மாதிரி நேம் ஈக்குவலன் டு செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு சொல்கிறேன். print age equivalent to self dot underscore age, அடுத்தது print city equivalent to self dot underscore city அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எழுதிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், s equivalent to student of அப்படின்னு நான் again ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், which required 3 positional argument, but here I never passed anything. So இப்போ எனக்கு வந்து நேம் வேணும். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சிவம் is name and 32 is an age and Salem is a city. இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சதீஷ் சிவம் ஏஜ் இதெல்லாம் எங்கே போகும், இந்த இடத்துல போகும், அதெல்லாம் இப்போ நம்ம ஒர்க் ஆகும். இப்போ எஸ் யூஸ் பண்ணி நான் என்ன ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்க்குறேன். டேப் கொடுக்குறேன் பாருங்கள், எதுவுமே வரல. டேப் கொடுக்குற எதுவுமே வரல. அண்டர்ஸ்கோர் நேம்னா என்னன்னு கேட்குறேன் பாருங்கள், ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் நேம் அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்னென்னா இந்த இடத்துல நேம் வந்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ணியிருக்கிறேன். இதே வந்து பழைய கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஏஜ் சிட்டி இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நேம்னு கொடுத்தோன்னா கிடைச்சது. பட் இந்த இடத்துல எஸ் டாட் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா இட்ஸ் அன் எரர், ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் நேம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க, அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா ப்ரைவேட் வேரியபிள்ஸாக இருந்தாலும் சரி, மெம்பர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, விச் cannot be accessible to the outside of the class. இப்போ நான் ஒரு பப்ளிக்காக இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், டிஸ்பிளே ப்ரைவேட் டிஸ்பிளே எபோ மெத்தட் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எபோன்றது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறதுனால செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம்னாலும் இப்போ எரர் தான் வருது. இந்த இடத்துல எஸ் நான் கேட்குறேன் பாருங்கள், டிஸ்பிளே எபோவ் அப்படின்றது. காரணம் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுக்கல. இது பப்ளிக் மெத்தட். அதனால் அது மட்டும் கிடச்சிருக்கு எனக்கு இங்கே டிஸ்பிளே எபோவ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை கால் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்ஸ் டிஸ்பிளே எபோவ் அண்டர்ஸ்கோர் display student. Yeah, there is a spelling mistake in display. Yeah. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுதான் ப்ரைவேட் வேரியபிள். இந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைவேட் மெம்பர்ஸ். ப்ரைவேட் கேன் பி accessible பை த மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் பப்ளிக். இந்த பப்ளிக் எனக்கு வெளியே ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் எனக்கு அவுட்புட் வருது. நன்றி, வணக்கம். மீண்டும் ப்ரொடெக்டட்னா என்ன அப்படின்னு அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். கவனிங்க. நன்றி.